மக்கள் நீதி மையம் கூட வந்து இரட்டை இலக்கத்தில் கேட்குறாங்க. நீங்கள் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி பற்றிலாம் கேட்க மாட்டோம்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களுக்கான இந்த இரட்டை இலக்கம் ஏங்க அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். தமிழக வளர்ச்சிக்கு வந்து இரட்டை என்ஜின் ஆட்சி அமைய வேண்டும் பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அதிமுக பிரதமருடைய நல்ல பேச்சாளர் அவர். இஸ் எ வெரி கிரேட் ஆரேட்டர் இன் குஜராத்தி, ஹிந்தி. வேணுமுன்னே ஹிந்தியில் தான் பேசுவார். இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும், பேச மாட்டார். ஆனால் இப்போ மதுராந்தகத்தில் வந்து அவருடைய பேச்சு அவருடைய தரத்துக்கும் அந்த பதவிக்கும் ஏற்றதல்ல. ரொம்ப தகுதி குறைந்த பேச்சு. ஒரு தேர்ட் ரேட் ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டு போயிட்டார். ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் யூ. அவர் இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறது பிரதமருக்கு அழகில்லை. ரெட்டை இன்ஜின் இதெல்லாம் மாதிரி சொல்கிறது. இப்போ இவர் 3 இன்ஜின் வச்சு ஓட்டுறாரா டெல்லியில்? சென்ட்ரல் கவர்மெண்டோட இணக்கமா இருந்திருந்தா அவங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்திருக்கும். வஞ்சகமாக, நயவஞ்சகமாக தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுடைய கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுப்பதை போல கொடுக்காமல், இது பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறது என்பதனால தொடக்கத்திலிருந்து இந்த ஓரவஞ்சகம், டிஸ்கிரிமினேஷன், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுக்காம பொய்களா நேற்று அவிழ்த்து விட்டுட்டு போயிட்டார். இத்தனை கோடி, அத்தனை கோடி, அத்தனை லட்சம் எல்லாம் பொய். எஸ் bluff. I accuse him. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தீபம் ஏற்றும் வழக்கில் தமிழர்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டு. திமுக அரசு மரபுப்படி செயல்படுது. 100 ஆண்டுகளாக என்ன மரபு பின்பற்றப்படுகிறதோ அந்த மரபை பின்பற்றி செயல்படுகிறது. ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகலை. ஸ்ட்ராங் மாதிரி எப்படி காட்டுறாங்க. அது மீடியா வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் எந்த அலையன்ஸில் சார் இருக்கீங்க? இந்தியில் நான் டிஎம்கே அலையன்ஸில் தான் இருக்கேன். இந்தியா கூட்டணி, டிஎம்கே தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி. இல்லை அவங்க இப்போ எல்லா நடவடிக்கையிலையும் முந்திட்டாங்க திமுக கூட்டணியை விட அப்படின்னு. அவங்க எத்தனை மாநாடுகளை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிகரமாக லட்சக்கணக்கானவர்களை திரட்டி 1 மாதத்துக்குள்ளே 4 மாநாடு நடத்திட்டாங்க. அடுத்த 2 மாநாடு நடத்த போகிறாங்க. அவங்க எவ்வளவோ முன்னேறி திமுக அணியை முன்னே கொண்டு போயிட்டாங்க. இவங்க இப்போ தானே வந்து மதுராந்தகத்தில் வந்து கூடியிருக்காங்க. அவங்க ரொம்ப பின்னாடி இருக்காங்க. ரேஸில் அவங்க வர முடியாது. காங்கிரஸ் ஆல்ரெடி வந்து தொகுதி பேச்சுவார்த்தை பங்கீடு எல்லாத்துக்கும் குழுலாம் போட்டாங்க. ஆனால் அது தொடர்பாக இன்னும் முதல்வர் அது தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு செய்வாங்க. அறிவிப்பு வரட்டு போய் அவசரப்படும். அதிமுக சார்பா தனி சின்னத்தில் போட்டியிடுவதா பாருங்க, தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் இதை பற்றியெல்லாம் உங்களை போன்ற நண்பர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் தர முடியும். இல்லை, கமலஹாசன் 10 தொகுதி கேட்டிருக்காரு. இன்னைக்கு 10 தொகுதி நாங்கள் கேட்போட்டிருக்காரு. நீங்கள் உங்கள் அங்கீகாரத்தை நிலைநிறுத்தணும் பாடுபடுறீங்க. எதற்கு பேச்சு? அதாவது தேர்தல் அறிவிப்பே வருவதற்கு முன்பு அவர் கேட்குறாருன்னா அவருடைய இயல்பு. இஸ் நியூ என்ட்ரன்ட் இன் பாலிடிக்ஸ். அவர் கேட்குறாருன்னா அது மாதிரி நாங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. தேர்தல் அறிவிப்பு வரட்டும். அதற்கு பிறகு எங்களுடைய உயர்நிலை குழு கூடி அதற்கு பேச்சுவார்த்தை குழு அமைச்சு அதன் பிறகு போய் பேசுவோம். அப்பொழுது பேச வேண்டிய பேச்சு எத்தனை சீட்டு இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய அவசியம். நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு அங்கீகாரம் தர அளவுக்கு சீட் வேணும்னு சொல்லிட்டீங்க முன்பே. அதில் நிலையாக இருக்கீங்களான்றது தான். அங்கீகாரம் வேண்டும் என்பது ஒரு கட்சியினுடைய விருப்பம். அதை நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை, இப்போ மக்கள் நீதி மையம் கூட வந்து இரட்டை இலக்கத்தில் கேட்குறாங்க. நீங்கள் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி பற்றிலாம் கேட்க மாட்டோம்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களுக்கான இந்த இரட்டை இலக்கம் ஏன் அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா? ஐ ஆம் இன் பாலிடிக்ஸ் ஃபார் தி பாஸ்ட் 62 years. இஸ் எ நியூ என்ட்ரன்ட். இல்லை, அப்போ திமுக கொடுப்பதை வாங்கிக் கொள்வோம்ன்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கு. அதெல்லாம் எங்ககிட்ட வாயிலேருந்து வாங்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.